ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். நான் இப்போ இருக்கிறது வந்து இஸ்கானில் இருக்கேன், அக்கறையில் ஈசிஆரில். எனக்கு இந்த கோவிலுக்கான சம்பந்தம் வந்து பல ஆண்டுகளாக இருக்குது. நான் ஈசிஆர் ஷிஃப்ட் ஆனதுலேருந்தே நான் இந்த கோவிலுக்கு வருவேன். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அம்மா அப்பா, அதாவது என் மாமனார் மாமியாரோட சதாபிஷேகம் கூட இங்கே தான் நடந்துச்சு. குடும்பத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை பல தடவை கிருஷ்ண பகவானோட ஆசீர்வாதத்தோட இங்கே நடக்கிற அளவுக்கு கடவுள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்க, சனிக்கிழமை அன்னைக்கு ஜென்மாஷ்டமி வருது. கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி. பாம்பேயில் வந்து தஹி அண்டிம்பாங்க, அந்த உரி அடிக்கிறது. கிருஷ்ணருக்கு பிடிச்ச விஷயம் வந்து வெண்ணெய். ஸோ பாம்பேயில் என்ன பண்ணுவாங்கனாக்க, பல ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு ஹைட்டில் அந்த பாட்டை கட்டிட்டு அதை உடைப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு 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 கேம் மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் அ தேங்க்ஸ் கிவிங் ஃபார் த லார்ட். அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஜென்மாஷ்டமி வந்து பல பேர் பல விதமாக கொண்டாடுவாங்க. கிருஷ்ணர் அப்படிங்கும்போது மகாவிஷ்ணுவோட 8வது அவதாரம் கிருஷ்ணருங்கிறவர். அப்போ அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு கொண்டாடுற விஷயந்தான் ஜென்மாஷ்டமி. ஸோ இந்த ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி எப்படி கொண்டாடுறாங்க, இஸ்கான் அப்படிங்கிறது என்ன, இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்ங்கிறது என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் கூட ஒருத்தர் வந்து வேலை பார்த்தார். அவர் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல நடிகர். திடீர்னு ஒரு நாள் அவரை கூப்பிட்டு, நீங்கள் என் கூட வரீங்களா, நான் படம் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, கதை படம் டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது எதுவுமே கேட்கல, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு என் கூட வந்து வேலை பார்த்தாரு. அவரோட ஸ்ரத்தை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அந்த படம் ஃபுல்லாகவே நான் ரொம்ப சோர்ந்து போவேன், நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஆனால் என்றைக்குமே என்னை கைவிடாமல் என் கூட நின்ன ஒருத்தர் தான் நான் வந்து இப்போ அறிமுகப்படுத்த போகிறேன். அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு இயக்குனர். நீங்கள் சமீபத்தில் பார்க்குற சிங்கப்பெண்ணே சீரியலோட டைரக்டர் அவர். அதுக்கு முன்னாடி கண்ணால் கண்ணை பண்ணார். அதுக்கு முன்னாடி அவர் பண்ண விஷயங்கள் வந்து கலைஞர் ஐயாவோட காப்பியங்கள்லாம் வந்து இவர் தான் டைரக்ட் பண்ணார். ஸோ கலைஞர் ஐயா அவர் நேரில் பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு, பழகியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கிருஷ்ண பக்தர் அவர். இன்னும் சொல்லப்போனால் படம் ஷூட்டிங் அப்போது நிறைய இடத்துல பூஜை நடக்கும். ஆனால் இவரோட ஷூட்டிங்கு போனால் கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஸ்தாரமாக ஒரு கிருஷ்ணர் சிலையை வச்சு ஒரு பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிப்பார். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். பட் எங்கேயுமே ஒருத்தரை வந்து நம்ம மறக்கக்கூடாதுன்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மனிதராக தனுஷ் இருக்கார். அவருக்கு எங்கே அவார்டு வாங்க போனாலும் சரி, இல்லை எங்கே பேசினாலும் சரி, எனக்கு நன்றி சொல்கிறாரு. அது எனக்கு ரொம்ப சில சமயம் கூச்சமாக இருக்கும். ஏன்னா நான் எதுவுமே பண்ணலை அவருக்கு. பட் அவர் அது ஏதோ சொல்கிறாரு, எனக்கு தெரியல. பட் டு மீ தனுஷ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அவர்கிட்ட அவர் எப்படி இதுக்குள்ளே வந்தார், அவர் எப்படி இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்குள்ளே வந்தார், எப்படி இஸ்கானோட இன்வால்வ்டாக இருக்கார், ஜென்மாஷ்டமி பற்றி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக தனுஷ்கிட்டே பேசுங்க. இவர் தான் நான் சொன்ன தனுஷ். தனுஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். இன்றைக்கி கொடி கட்டி பறந்துட்டுருக்கிற ஒரு இயக்குனர். சன் டிவியில் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு பைலட் எபிசோட்ஸ் தனுஷ் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு இவரை தெரியும், அந்த பெருமை தான். வணக்கம் தனுஷ், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம், குரு கிருபா, பகவான் கிருஷ்ணனுடைய அனுகிரகம். நல்லா இருக்கேன். அதான் அந்த கிருஷ்ணரோட அனுகிரகங்கிறது வந்து எப்போவுமே சொல்லிட்டு இருப்பார், எப்போவுமே கிருஷ்ணார்பணம் சொல்லிட்டு இருப்பார். இதெல்லாம் எனக்கு சில சமயம் தோணும், எப்படி இந்த மனுஷன் இப்படி இருக்காருன்னு. ஆனால் டோட்டல் சரண்டர்னு சொல்லணும்ல, அதான் தனுஷ், அதுதான் அவரோட வளர்ச்சிக்கான காரணம். நீங்கள் இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்குள்ளே ஏன் வந்தீங்க, எப்படி வந்தீங்க? இது வந்து பகவானுடைய அனுகிரகம் தான் சொல்லணும், குருவுடைய கிருப்பை, இல்லை பெற்றவங்க ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் எங்கேயோ பண்ண புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து 2001
சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து சினிமாவுக்குள்ளே வரும்போது கிருஷ்ண பக்தி கரெக்டாக எனக்கு கிடைச்சிது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த சமயத்தில் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை, டிவி சீரியல் நடிக்க பெரிய வாய்ப்பு இல்லை. அப்போது தினப்படி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் கோவிலில் வந்து வடமாலை பண்ணுவாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பண்ணுவார். ஸோ அவர் கூட வந்து அந்த உருண்டை பிடிச்சி கொடுக்குறதுக்காக நான் போவேன். ஸோ அதுக்கு ஒரு 50 ரூபா ஒன்று கிடைக்கும். அதை விட முக்கியம் அதில் ஒரு சேவை இருக்குது. அந்த சேவை எனக்கு தெரியல, அந்த 50 ரூபா தான் எனக்கு அன்றைக்கி பெருசாக தெரிஞ்சுது. ஸோ அந்த 50 ரூபாய்க்கு ஒரு உருண்டை பிடிச்சி போகும்போது வாசலுக்கு எல்லாம் முடிச்சுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வாசலுக்கு வரும்போது என்னுடைய பைக்கில் வந்து இஸ்கானுடைய புக்ஸ் எல்லாம் வச்சு இஸ்கான் டிவோட்டிஸ் 2 பேர், என்னுடைய சிக்ஷா குரு ஸ்ரீதர் ஷாம்தாஸ் பிரபு, அவர் வந்து அதை வித்துட்ருக்கார். எனக்கு என்னடா அவங்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பைக் எடுத்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதேன்னு அங்கேயே வெயிட் பண்ணி அவர்கிட்ட அப்புறமா பேசினேன். இந்த மாதிரி பேசும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி பகவத்கீதா கிளாஸ் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். செவ்வாய்க்கிழமை கேட்க நடக்குது. அப்படி போனேன். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து என்னமோ தெரியல, எனக்கும் பகவானுக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு நம்மளை அறியாமல் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் பியூரிஃபை ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டேன். இஸ்கானுக்கு வர்றதுக்கு ஒரு தகுதியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் வந்து பகவான் முன்னாடியே ராகவேந்திரர் மூலமாக ஒரு குரு கிருப்பை மூலமாக அப்படி கிடச்சி அப்படி வந்துட்டேன். ஸோ ராகவேந்திர சுவாமி நீங்கள் கும்பிடுவீங்க? ஆமாம், ராகவேந்திர சுவாமி தான் சின்ன வயசில். அதுக்கு காரணம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமாம், அந்த அவர் மேலே இருந்த ஒரு ஈடுபாடுனால அந்த ஒரு விஷயங்கள் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவருக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது இந்த மாதிரி இருந்தேன். ஸோ அவர் ஒரு உயர்ந்த கிருஷ்ண பக்தராக இருக்கிறனால அவர் சரியான ஒரு பாதையில் ஒரு கிருஷ்ண பக்தியில் கொண்டு வந்து அடியனை சேர்த்துருக்காருன்னு தான் சொல்லணும். இது ஒரு அருமையான வாழ்க்கை முறை, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வாழ்க்கையில் என்ன சாதிக்கிறோன்றது வந்து செகண்டரி. பகவான் வந்து நாத்திகனுக்கு கூட எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவார். ஆனால் அந்த தான் செய்யக்கூடிய விஷயங்களில் தான் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தம் வந்து கிருஷ்ண உணர்வில் வந்தால் தான் அது புரியும். பிரபுபாதர் வந்து உலகம் முழுக்க 1965 இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பித்தார். அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிருஷ்ணரை சென்டராக வச்சு, அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பம் இதை நம்ம சென்டராக வச்சு சில காரியங்கள் செய்யும்போது தோல்வி வெற்றி சந்தோஷப்படுறோம், துக்கப்படுறோம், இந்த மாதிரிலாம் பல காரியங்கள் நடக்குது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சென்டராக வச்சு ஒரு வாழ்க்கை வாழும்போது என்ன இருக்குன்னா, கீதையில் அவர் சொன்ன மாதிரி கர்மண்யே அதிகார மாஃபலேஷு கதாச்சனா, நீ உன்னுடைய கடமையை செய்ய மட்டும்தான் உனக்கு உரிமை உண்டு, அதோடைய பலனில் உனக்கு உரிமை கிடையாது. ரிசல்ட்டு நான் நினைக்கணும் நீ என்னவா இருக்கணும், நீ என்னவாகணும், உனக்கு வெற்றி கொடுக்கணுமா தோல்வி கொடுக்கணுமா. இதை நான் வந்து கதை படத்தில் உங்ககிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது உணர்ந்தேன். நான் அப்போ கிருஷ்ண பக்தியில் இருந்தால் கூட அந்த ஞானம் வந்து பகவான் அப்போ தான் கொடுத்தாரு. ஏன்னா அந்த படத்து மேலே ரொம்ப ஈடுபாடாக இருந்து ரொம்ப ஒர்க் பண்ணி இது ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகும்போது நினச்சி ஏதோ ஒரு சில காரியங்கள் பல பிரச்சனைகள் சூழ்நிலைனால அந்த படம் தோற்று போகும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா அது ஏன் இப்படி ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் என் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சி நான் எங்கேயுமே போகல. நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன், சரி நம்ம வந்து இஸ்கானுக்காக ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாகவதத்துலேருந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட அந்த நரசிம்மாவதார் பெரிய ஹிட், இதெல்லாம் நான் ட்ராமாவே பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் கண்டினியூ. அப்போ என்கிட்ட கேட்பாங்க, ஏன் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அடுத்து ஒரு படம் ஒர்க் பண்ண வேண்டியதானே. அப்போ நான் சொல்லுவேன், என்னுடைய நாடகங்கள் ஒன்று அது படம். ஆனால் கடைசியில் அந்த நாடகத்தை பார்த்து தான் திருமதி குட்டிபத்மி மேடம் வந்து எனக்கு வந்து சீரியலில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கும் டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு வாழ்க்கை முறை. நம்ம வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் எப்படி சந்தோஷமாக இருக்குதுன்றதை இது கற்றுக்கணும். ஆனால் சினிமாவில் இருக்கும்போது இது கடைப்பிடிக்கிறது கஷ்டம் இல்லையா? அதுவும் அன்றைக்கி உங்கள் பூஜையெல்லாம் பார்க்கும்போது நம்ம இருக்கிற சூழலில் இருக்கிற சூழ்நிலையில் வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னாக்கே ஒரு தேங்காய் சுற்றிடுவோம். நீங்கள் விஸ்தாரமாக ஒரு சிலை வைக்கிறீங்க, அது ஒரு பூஜை பண்ணுறீங்க, அது எப்படி அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா இப்போ பிரபுபாதர் வந்து உலகம் முழுக்க போய் அவர் எப்படி மனுஷனோடைய வாழ்க்கையை மாற்றினார் அப்படின்னா, இப்போது என்னுடைய மனசில் கிருஷ்ண பக்தி வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா அதுக்கு பேசிக் வந்து ஒரு மருந்து. அந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே, அந்த மகாமந்திரத்தை தினப்படி ஜபம் பண்ணுறனால அது நம்ம மனசுக்குள்ளே இருக்க அனர்த்தங்களெல்லாம் கிளியர் பண்ணிடும். ஏதாவது ஒரு துர்தேவதையோ இல்லை ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் நம்மளை வந்து வருதுன்னு சொன்னால் அது பியூரிஃபையோட நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் டெய்லி அந்த பூஜையை. இட் இஸ் நாட் ஜஸ்ட் பூஜா, கிருஷ்ணருக்கு ஒரு சும்மா ஒரு ஆர்த்தி காட்டுறது இல்லை. அங்கே ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பாட்டு பாடப்படுது. இது லைட் மேன்லேருந்து எல்லாரும் கேட்குறாங்க. அவங்கள அறியாமல் அவங்களுக்குள்ள ஒரு கால் ஆடுது, வார்த்தைகளை சொல்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அக்ஞான சுக்கிருத்தின்னு சொல்லப்படும். பகவானுக்கு உணர்ந்து உணராமல் அந்த நாமத்தை சொன்னாலும் மருந்து அதோடைய வேலை செய்யும். பிடிக்காமல் சாப்பிட்டான்ற மாதிரி அது வேலை செய்யும். ஸோ அது எப்படியாவது கொஞ்சம் கொடுக்கணுன்ற ஒரு சின்ன முயற்சி தான், அது வேறு ஒன்றும் இல்லை. பட் பொதுவாக கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்க்குள்ளே வந்தால் வேறு எந்த கடவுளும் கும்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் விஷயம் சொல்கிறாங்க. இது ஒரு கல்ட் அப்படின்றாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. ஏன்னா பிரம்ம சமிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று இருக்குது. பிரம்மா எழுதின பாடல் பிரம்ம சமிதை. அந்த பிரம்ம சமிதையில் ஒவ்வொரு தேவதைகளையும் ஒவ்வொரு கடவுளாக இன்னைக்கு துதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு கடவுள்களையும் எப்படி வழிபடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், இப்போது சூரியன் இருக்கார். சூரியனை யக்ஷுரேஷ சவிதா சகலா கிரகானாம் ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜகா,
எஸ்யக்ய பிரம்மத்தி சம்ருத்த கால சக்ரோ, இது வரைக்கும் அவரை குளோரிஃபை பண்ணிட்டு கடைசி வார்த்தை என்ன இருக்குன்னா கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. அதாவது இந்த மாதிரி உனக்கு எல்லா விஷயங்களும் கொடுத்த அந்த கோவிந்தனுக்கு நான் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் கணபதி ஹோமம் பண்ணாலும் சரி, எந்த ஹோமம் பண்ணாலும் சரி, ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிக்கிறீங்க? ஓமாதவாயனமா, கேசவாயனமா, அச்சுதாயனமா, நம்ம வந்து ஆச்சமனம் பண்றோம். கடைசியில் என்ன சொல்றோம்? சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம், இல்ல விஷ்ணுர் பிரீத்தியர்த்தம். கடைசியில் என்ன ஆஃபர் பண்றீங்க? நீங்க என்ன பூஜை பண்ணாலும் எது பண்ணாலும் கடைசியில் அந்த கிருஷ்ணருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றாருல, அவ்வளவுதான். இது கல்ட்டோ, இது வந்து எந்த தேவதைகளை வழிபடக்கூடாதோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. படியன் வந்து ஒரு சிவன் கோயிலை தாண்டி போனாலும் சரி, ஒரு அம்மன் கோயிலை தாண்டி போனாலும் சரி, அவங்களுக்கான அந்த பிரம்ம சமயத்திற்குரிய ஸ்லோகங்களை அவங்களுக்கு தேவையான மரியாதையை கொடுப்பேன். இது பகவான் கிட்ட எதையும் எதிர்பார்த்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை பக்தி. கிருஷ்ண பக்தின்றது என்னுடைய தகப்பனுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கணுமோ, இப்போ என்னோட குருவா நீங்கள் இயக்கத்தில் உங்களுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கணுமோ, அந்த மாதிரி என்னை படைச்ச என்னுடைய சுப்ரீம் ஃபாதரான கிருஷ்ணருக்கு நான் செய்யக்கூடிய பக்தி. ஆனால் என்னுடைய காதல் கிருஷ்ணன் மேடம், உங்களோட காதல் கிருஷ்ணன் மேடம். இது காதல். காதல் ஒருத்தர்கிட்ட தான் வரணும், 10 பேர்கிட்ட வர முடியாது. எனக்கு 10 பேர் மேல அன்பு இருக்கலாம், பாசம் இருக்கலாம், அது காமமாயிடும். ஆமா. ஸோ அதனால என்னுடைய காதல் கிருஷ்ணன் மேல. மனசுக்குள்ள கிருஷ்ண பக்தி இருக்கும்போது வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். அது ஒரு சக்சஸோ தோல்வியோ எதை பற்றியும் கவலைப்பட, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சந்தோஷமா அமைதியாக நிம்மதியாக இருக்கும். ஸோ கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், அதை பற்றி நம்ம இப்போ பேசணும். தனுஷ் சொல்கிற விஷயங்கள் வந்து எனக்கே, அவர் சொல்கிற ஸ்லோகங்கள், அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலி என் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம் இருக்குது. அது வந்து நான் இந்த விலாகில் சொல்லலை, வேற ஒரு விலாகில் சொல்கிறேன். என்ன வந்து மாற்றிருக்காரு தனுஷ், அது வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கேன் வாழ்க்கையில். அது நான் வேற ஒரு விலாகில் சொல்கிறேன். ஆக்சுவலி தனுஷ்கிட்ட பேச வேண்டியது நிறையா இருக்குது. ஏன்னா அவர் கலைஞரையோட போன அந்த ஜெர்னி, அதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு இருக்குது. பட் அதுக்கான நேரம் இது இல்லை. நம்ம வந்து இப்போ கிருஷ்ணரை பற்றி பேசுகிறோம், ஜென்மாஷ்டமி பற்றி பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி தனுஷ். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. மனோகர முரளிதரதாஸ் ஐயா அவர்கிட்ட நான் இப்போது நிற்கிறேன். ஐயா, உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. இந்த கோவில் இந்த இடத்துல வந்ததுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீல பிரபுபாத் தான் வந்து இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஸ்தாபகம் பண்ணினார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் முன்னாடி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஆரம்பித்து அவர் இருக்கும்போதே 11 வருஷத்தில் 14 முறை உலகம் முழுக்க சுற்றி வந்து 108 கோவிலை அவர் நிறுவனம் பண்ணினார். அப்போ ஒரு தடவை சென்னை வந்தபோது அவர் என்ன சொன்னார், சென்னையிலையும் பெரிய கோவில் ஒன்று வரணும் கிருஷ்ணருக்கு, ராதாகிருஷ்ணருக்கு அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு சொல்லிட்டு போனார். அவரோட ஆசை, கிருஷ்ணரோட கருணை, அதனால் வந்து இந்த கோவில் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. இவ்வளோ பெரிய கோவிலாக 13 வருஷம் ஆகுது இந்த கோவில் ஸ்தாபகம் பண்ணி. ஐயா, நான் அந்த கோவில் உள்ளே பார்க்கும்போது பொதுவாக நான் பார்க்காத விக்கிரகங்கள்லாம் இருந்தது. ஏன்னா நம்ம கிருஷ்ணரை பார்த்துருக்கோம், ஆனால் உள்ளே ஏகப்பட்ட விக்கிரகங்கள் இருக்குது. அது பல பேருக்கு என்னங்கிறது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்த உடனே முதல்ல வந்து சில பிரபுபாதோட விக்கிரகம் இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து இந்த ஸ்தாபக ஆச்சாரியார். அவரை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வணங்கிட்டு தான் அடுத்தது கோவிலில் மற்றோட விக்கிரகங்களை பார்க்க போகணும். நம்ம சரி, முதல் ஒரு கருவறையில் இருக்கிறது வந்து ஸ்ரீ ஜெகநாதர் பலதேவ் சுபத்ரா. அவர் யாருன்னா பூரி ஜெகநாதரோட அதே வடிவம் தான் இங்கேயும் இருக்கார். அவர் வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். சாமி, ஜென்மாஷ்டமி வந்து சனிக்கிழமை வருது. இங்கே ஜென்மாஷ்டமி எப்படி கொண்டாடுவீங்க இஸ்கான் டெம்பிளில்? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜென்மாஷ்டமிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விழா. இஸ்கான், எந்த இஸ்கானில் போனீங்கன்னாலும் என்னென்னா கிருஷ்ணர் வந்து அவதாரம் பண்ணின திருநாள் அது வந்து அன்றைக்கி கார்த்தால 4:30 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். கார்த்தால 4:30 மணிக்கு மங்கள ஆரத்தி அப்படின்னு இருக்குது. எப்போவுமே காலங்கார்த்தால் நம்ம பகவானை வணங்கிட்டு போனோம்னா நமக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அன்றைக்கி. அதனால தான் அதுக்கு மங்கள ஆரத்தின்னு பேர். 4:30 மணிக்கு மங்கள ஆரத்தி, 5 மணிக்கு துளசி பூஜை இருக்கும். அதுக்கப்புறமா 5லேருந்து 7 மணி வரைக்கும் வந்து ஜபம் பண்ணுவாங்க. பக்தர்கள் வந்து உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து ஃபுல்லாக ஜபம் பண்ணுவாங்க, 16 மாலைகள். அதுக்கப்புறமா வந்து 7 மணிக்கு வந்து பாகவதம் வகுப்பு இருக்கும். அன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு தரிசனம் இருக்கும் எப்போவுமே தர்ஷனார்த்தின்ட்டு. ஆனால் அன்றைக்கி வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும். புது
ட்ரெஸ்ஸு போடுவோம் எல்லாருக்குமே விக்கிரகங்களுக்கு. அதனால வந்து அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால முன்னாடி பாகவதம் கிளாஸ் வச்சுட்டு 8 மணி 8:15 தரிசனத்துக்கு திறப்பாங்க. அப்போ அந்த தரிசனம் 8:15 தரிசனம் ஆரம்பிச்சதுன்னா அன்னைக்கு ஃபுல்லாக தரிசனம் மூடவே மாட்டோம். பொதுவாக வந்து 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கோவில் மூடி. அன்னைக்கு கோவில் மூடுறதே கிடையாது. எப்போ வந்தாலும் கோவில் திறந்துருக்கும். நைவேத்தியம் பண்ணும்போது கூட பாதி ஸ்க்ரீன் போட்டுட்டு நைவேத்தியம் மாட்டு நடக்கும். வரவங்க எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். ராத்திரி 10:30 மணிக்கு அபிஷேகம் உண்டு கிருஷ்ணருக்கு. அப்புறம் 10:30 மணிலேருந்து இங்கே பிரசாதமும் விநியோகம் ஆரம்பிச்சிடும். யார் வரவங்க அத்தனை பேருக்குமே வந்து ஃபுல் பிளேட் பிரசாதம் கொடுப்போம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 10:30 மணி வரைக்கும் தொடர்ந்து தொன்ன பிரசாதம் வரவங்க அத்தனை பேருக்குமே உண்டு. 12 மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆரத்தி, ஃபர்ஸ்ட் தர்ஷன். கிருஷ்ணர் பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தர்ஷன் சொல்லுவோம். அது அபிஷேகத்துக்கு அப்புறமா அது வந்து 12 மணிக்கு நமக்கு அந்த தர்ஷன் கிடைக்கும். ஆனால் இந்த தடவை வந்து வெள்ளிக்கிழமையே லீவு நாளுங்கிறதுனால வெள்ளிக்கிழமையிலேருந்தே எங்களோட உற்சவம் ஆரம்பிச்சுடுறது. 2 நாள் உற்சவம், 3 நாள். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீல பிரபுபாதர் அவர் தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். ஸோ அவரோட அவதார திருநாள் அன்னைக்கு. அதுவும் இல்லாமல் கிருஷ்ணர் வந்து ராத்திரி வந்து பிறந்ததுனால நந்த மகாராஜா அடுத்த நாள் வந்து நந்தோத்சவம்னு கொண்டாடுவார். ரெண்டுமே சேர்ந்து வரும். அது அன்னைக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதருக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்தை வரவங்க அத்தனை பேரும் அவங்களே அவங்க கையால் பண்ணலாம் அபிஷேகம் ஸ்ரீல பிரபுபாதர். அப்புறமா மத்தியானம் 1 மணிக்கு எல்லாருக்குமே ஃபுல் பிளேட் ஃபீஸ்ட் பிரசாதம், விருந்து பிரசாதம் எல்லாருக்குமே உண்டு அன்னைக்கு. ரொம்ப நன்றி சாமி. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஜப மண்டபம், இது ஜப்பா வாக்குன்னு சொல்லுவோம். இதில் வந்து 108 கல்கள் வந்து இங்கே படிகள் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு அன்பர்களும் வரவங்க என்னன்னா பஞ்ச தத்துவ மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா அந்த மந்திரத்தை சொல்லி அது சைத்தன்ய மகாபிரபு அவங்களுடைய அசோசியேட்ஸோட அனுகிரகம், அதாவது அவங்களுடைய கருணையும் அவங்களுடைய ஆசையும் பெற்று ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஒரு படிலையும் சொல்லுவாங்க. இதை முடிச்சு துளசியை வந்து துளசி தேவி பக்தி தேவின்னு சொல்லுவாங்க. அவங்கள வழிபடுறதுனால நம்ம பக்தி வந்து அதிகமாகும். அவங்கள வழிபட்டு இங்கே வந்து கோயிலுக்குள்ளே நம்ம போவோம். கோயிலுக்குள்ளே வந்து அங்கேயும் வந்து சில பேர் இதை மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து ஜபமாலை வந்து கொடுத்து அதையும் வந்து அவங்களுக்கு எப்படி செய்யணும், ஜப மாலையில் எப்படி பிடிச்சி எப்படி மந்திரம் சொல்லணும் அப்படின்றதையும் நாங்கள் கற்றுத்தருவோம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெகுலராக அவங்க வீட்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கு வந்து ஜப்பா யஜ்ஞா கார்டு அப்படின்றத நாங்கள் கொடுப்போம். அது 1 மாதத்துக்கான தினமும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஒரு முறை சொல்கிறது, ஒரு மாலை வந்து ஜபிக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப் கார்டாக அது இருக்கும். அது முடிச்சுட்டு அவங்க வராங்க அப்படின்னா இங்கே 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜப்பா யஜ்ஞா பூஜை வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வரக்கூடிய நபர்கள் எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணி இதை பயன்பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அற்புதமாக இஸ்கான் டெம்பிள் தரிசனம் முடிஞ்சது. பிரமாதமான ஆரத்தியை பார்த்தோம். அப்புறம் குரு பிரபுபாதா அவரோட ஆரத்தியை பார்த்தோம். இது என்னென்னா இங்கே வரும்போது யார் வந்தாலுமே சரி, எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம மீறி ஒரு பக்தியை வந்து இங்கே வரக்கூடிய அளவுக்கு இந்த இடம் இருக்குது. சனிக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணரோட பிறந்த நாள், ஜன்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி. ஸோ அது வந்து சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடிட்டு எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.